இங்க பாரு மீனாட்சி, நீ எதுவும் யோசிக்காத. ஆதியோட மாமா அடுத்த வாரம் துபாயில இருந்து வராரு. அவரு வந்த உடனே உங்க கல்யாணத்தை நடத்தணும்னு மாப்பிள்ளை வீட்டுல ஆசைப்படுறாங்க. ஏய், அம்மாக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. இந்த நேரத்துல நீ ஏன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஆபரேஷனை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதான் பணம் கட்டியாச்சுல, அது நல்லபடியா நடக்க போகுது. எனக்கு என்னமோ இது சரியா படல. மீனாட்சி, நாளைக்கு நடக்கிற ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. மீனாட்சி, நான் இந்த பணத்தை கொடுத்தது கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகலாம் இல்லை. நீ உன் அம்மா மேல உயிரே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்காக மட்டும்தான். மற்றபடி நீ எவ்வளவு நாள் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ண ரெடி தான். மீனாட்சி, நம்ம அம்மா எழுந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நீ அவங்களுக்காக தள்ளி போட்டேன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு மேலேயும் தள்ளி போட வேண்டாம். மேரேஜுக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால ரிசப்ஷனுக்கு முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். நாளைக்கு மறுநாள் நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே போய் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஏன் இவ்வளவு அவசரப்படணும்? ஆபரேஷன் முடிஞ்சு அம்மா நல்லாயி வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கலாம்ல. இல்ல மீனாட்சி. அக்கா, மீனாட்சி சொல்றதும் கரெக்டு தான். சுமதி ஆண்டி நல்லாகி வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாமே. அவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல. என்னடா நீ இப்படி சொல்ற? ஆமாக்கா, யாருக்கா இருந்தாலும் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் அது இதுன்னு இருக்கும்போது கல்யாணம் ஏற்பாடு பண்ணா கஷ்டமா தானே இருக்கும். நம்ம மீனாட்சி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும்ல. நீ சொல்றது புரியுது, இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உங்க தம்பியும் நினைக்கிறாரு. அப்போ லேட்டாவே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. எனக்கு புரியுது மீனாட்சி. இதுல என்னன்னா, ஆதியோட மாமா இங்க இருந்து போகும்போதே இந்த கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும். உங்க அம்மா நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடிக்கணும்னா ஆதியோட மாமா இங்க இருக்க மாட்டாரு, துபாய் கிளம்பி போயிடுவாரு. யாரோ ஒருத்தரை நம்ம மிஸ் பண்ணி தான் ஆகணும். மீனாட்சி, அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும். அம்மா ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நமக்காக இவ்ளோ செய்யும் போது நாமளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்ல. இல்ல தேனு, அது நீ எதுவும் சொல்லாத. எப்ப கிளம்ப போறீங்க? வரேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ளைட்லாம் புக் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள் அங்க இருப்பாரு. மேரேஜுக்கு முன்னாடியே வந்துருங்க. இப்பதான் ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆகி வந்திருக்கு. கண்டிப்பா வந்துடுவேன். நான் இல்லாம எப்படி? அந்த பொண்ணு மீனாட்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்தால. அந்த குட் நியூஸ் சொல்ல தான் நாங்கள் கால் பண்ணோம். மீனாட்சி மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டா. அப்படியா? சரி. ஆமாங்க, ஒரு வழியா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அடுத்த வாரத்திலேயே முகூர்த்த நாள் இருக்கு. அப்பவே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாக்குறோம். மண்டபம்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். குட் குட் குட். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். என் டீம் கிட்ட சொல்லி நானே மண்டபம்லாம் பார்க்க சொல்றேன். மதுரையிலேயே பெரிய மண்டபமா புக் பண்ண சொல்றேன். நீங்க நாள் மட்டும் பாருங்க போதும். மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க வந்துட்டாலே போதுங்க, மத்த வேலையெல்லாம் தானாவே நடக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதான் ஆதி இருக்கான்ல, அவன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? என்ன இருந்தாலும் நீங்க கூட இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. இத்தனை நாளா ஆதி கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிட்டா. ஆதியும் அந்த பொண்ணை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்டதுலயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆமாங்க, ரொம்ப நல்ல குணமான பொண்ணு. அது மட்டும் இல்ல, பார்க்கவும் லட்சணமா இருப்பா.
டேய் ஆதி, என்னக்கா? எப்படியோ மீனாட்சி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. ஆனா அவ அம்மா இன்னும் கண்ணு முழிக்கலங்கிற வருத்தம் அவளுக்கு இருக்கு. எப்ப வேணாலும் அவ முடிவை மாத்திக்கலாம். எனக்கும் அதே டவுட் தான்க்கா. அவளை சொல்லியும் தப்பு இல்ல. ஏன்னா அம்மா அந்த நிலைமையில இருக்கும்போது எந்த பொண்ணுதான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பா? அதுக்குள்ள அவ அம்மாவுக்கு கான்சியஸ் வந்துட்டா நல்லதுதான். அப்படி வரலனாலும் இந்த கல்யாணம் தடைப்பட்டு போக கூடாது. சீக்கிரமா குறிச்ச தேதியில கல்யாணத்தை நடத்திடணும். ம், சரிக்கா. நான் எல்லா ஏற்பாடையும் உடனே பண்ணிடுறேன். ஹலோ, சொல்லு, என்னாச்சு? சரி, நான் வந்துடுறேன். அக்கா, ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், நீ முன்ன மாதிரி இல்லடா. கல்யாண மாப்பிள்ள அடிக்கடி இந்த மாதிரி வெளியில எல்லாம் சுத்திட்டு இருக்க கூடாது. அக்கா, ஒரு சின்ன ஒர்க் தான், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி, பார்த்து போ, சீக்கிரமா வந்துடு. ம், சரிக்கா. சொல்றா. சார், அந்த பொண்ணு புவனா தப்பிச்சிட்டா. வாட்? என்னடா சொல்ற? ஃபூல், எப்படி அவளை தப்பிக்க விட்டீங்க? சார், ஜன்னல் வழியா எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டா சார். முட்டாளுங்களா, உங்களை போய் நம்பினேன் பாத்தியா? இதோ பார், அவ மட்டும் போலீஸ் கிட்ட போயிட்டான்னு வை, நான் தான்டா ஜெயிலுக்கு போகணும். இங்க பாரு, என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறேன். அவ மட்டும் கிடைக்கல, உங்க எல்லாரையுமே கொன்றுவேன். வைடா போன். ஓகே சார், ஓகே சார். ராஸ்கல். என்ன மச்சான்? டேய், அந்த போனை தப்பிச்சிட்டாளாண்டா. டேய், அவளை இன்னும் ஏன்டா அடைச்சு வச்சிருக்க? டேய், எனக்கு எப்போ அவ வேணாம்னு தோணுதோ அப்போ அவ சாப்பிட்டே முடிச்சிருவேன்டா. ஆனா இப்ப அவ தப்பிச்சிட்டாளே. வெளியில போய் எல்லா உண்மையும் சொன்னா நீ தான்டா மாட்டுவ. இப்ப என்ன பண்ண போற? டேய், எங்க போற? டேய், வண்டி எடு, வண்டி எடு.